மதுரையில் பெய்து வரும் மழை காரணமாக தீபாவளி விற்பனையில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, தீபாவளிக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. மதுரையில் இப்ப நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க எப்போ இருந்து மழை பெய்து கொண்டு இருக்கிறது? தீபாவளி விற்பனையில் தொய்வு அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். என்ன கள சூழல்? திலகவதி, வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மதுரையில் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருகிறது. இதனால் மதுரையின் வணிக பகுதியான 4 மாசி வீதிகளில் அந்த தீபாவளி வியாபாரம் என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலை முதலே மதுரை மாவட்டத்தில் பரவலாக பல்வேறு பகுதிகளிலும் கனமானது முதல் மிதமானது மழை வரை பெய்து வருகிறது. குறிப்பாக மதுரை மாநகர் பகுதிகளான மதுரை மாட்டுத்தாவணி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அண்ணா பேருந்து நிலையம், கீழவாசல், தெப்பக்குளம், 4 மாசி வீதிகள், பெரியார் பேருந்து நிலையம், சிம்மக்கல், செல்லூர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மதுரையின் வணிக பகுதியான 4 மாசி வீதி, விளக்குத்தூண் உள்ளிட்ட பகுதிகளில் தீபாவளிக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் அந்த புத்தாடைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகளும் தங்களுடைய பொருட்களை விற்க முடியாமல் அவதியடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக மதுரையில் மழை தொடர்பான பணிகளை மீட்பதற்காக 300 தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். அதே போல பேரிடர் மேலாண்மை துறையினரும் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மழை தொடர்பான பாதிப்புகளை உடனுக்குடையாக சரி செய்வதற்கு மதுரை மாவட்ட நிர்வாகம், மதுரை மாநகராட்சியும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தற்போது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை முழுவதுமாக இந்த தீபாவளி வணிகம் என்பது முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.